ஓகே, ஹிஸ்ட்ரியில் அடுத்தது புத்திசம், பௌத்த மதம். சரிங்களா? பௌத்தம் அல்லது பௌத்த மதம். ஸோ பௌத்த மதம் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பேரை சொன்ன உடனே மறக்க முடியாத ஒருத்தர் அப்படின்னா கௌதம புத்தர் தான், இல்லையா? அவரை பற்றி தான் சொல்லிட்டு நம்ம அடுத்தது சொல்ல முடியும். கௌதம புத்தர். ஸோ ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிச்சிட்டு வாங்க. கௌதம புத்தர் இவர் பேசிக்காக யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தோ, இல்லையா? சுத்தோத்தனன் அப்படின்னு ஒருத்தர். அவர் யார் அப்படின்னா சாக்கிய குழு தலைவருங்க. சாக்கிய குழு தலைவர். சாக்கிய குலத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தான் இந்த சுத்தோனனன். சரிங்களா? அது சுத்தோனனனுக்கு கௌதம புத்தர் இருக்கார் இல்லையா, சித்தார்த்தராக கிமு 563 வைசாக பூர்ணிமா அப்படிங்கிற ஒரு நாள், டேட் சொல்கிறோம் இல்லையா, வைசாக பூர்ணிமா நாள். லூம்பினின்னு நம்ம ஊர் கிடையாது, இங்கே நேபாளம். அங்கே தான் இவர் ஃபஸ்ட்டு பர்த்தை பற்றி சொல்கிறாங்க, இவருடைய பிறப்பு. கௌதம புத்தர் வந்து Gautama Buddha was born to the Suddhananda, the chief of Republican Sakya clan, as Siddhartha in 563 BC on Vaishaka Purnima day at Lumbini, Nepal. அப்படிங்கிற அருமையான ஒரு சென்டென்ஸ். இவர் பேசிக்காக எப்படி தெரியுங்களா? இவர் இப்படி லக்ஸுரியஸ், இவர் ரொம்ப லக்ஸுரியாக இருப்பாராம், கம்ஃபர்ட்டாக இருப்பானா. ஏன்னா நல்லா ஒரு ரிச் ஃபேமிலி. அவருடைய வந்து ஆடம்பரமாகவும் வசதியாகவும் வாழ்ந்தவர். அவருடைய மேரேஜ் 16 இயர்ஸ்லேயே நடந்துச்சு. மேரேஜ் அந்த காலத்துலாம் வந்து முன்னாடியே மேரேஜ் பண்ணிடுவாங்க இல்லையா. 16 இயர்ஸில் மேரேஜ் ஆயிடுச்சு. யார் பேர் தெரியும் உங்களுக்கு? யாருங்க? யசோதரா அவங்கள இவர் மேரேஜ் பண்ணிட்டார். இப்போ சுத்தானந்தனுங்கிற அப்பா வந்துடுறாரு அப்படின்னா இனக்குழு, இவங்களுடைய ஒய்ஃப் மாயா தேவி, அவரையும் நான் வச்சுக்கணும். மாயா தேவி, மகாமாயா என்று அழைப்பாங்க. மகாமாயா. ஸோ பான சித்தார்த்தா சாக்கியா கிளேன், தி கிங் சுத்தானந்தா அண்ட் சீஃப் குயின் மாயா தேவி. ஸோ பேர் தான் தெரியும், நம்ம பேசிட்டு இருக்க தேவையில்லை. சித்தார்த்தர். சரிங்களா? இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாருங்க. மகன் ராகுலன். ஒரு மகன் பெயர் வந்து ராகுலன். சரிங்களா? ஸோ ராகுலன் இவர் நேம். அதுக்கப்புறம் இவங்க வந்து தேரோட்டிங்க. பேசிக்கலி இவங்க வந்து தேரை ஓட்டக்கூடியவங்க. தேரோட்டி சன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதான் வந்து அவருடைய இன்ட்ரோடக்ஷன். இவரை பற்றி அடுத்த லெவலில் நம்ம சொல்கிறதுக்கு நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது மகா பிரஸ்கிரமணா. இங்கிலீஷில் தான் மகாபீர் என்னது ரஸ்கரமணா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது சேர்த்து சொல்கிறதுக்கு கஷ்டம். சரிங்களா? திருப்பி சொல்லியிருக்கணும். என்னது மீனிங்? எதுக்காக இது மகாபிரஸ்கமனா? அவர் யாருங்க? அந்த புத்தர், கௌதம புத்தர் எதை தேடி ஓடினாருங்க? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு கிளம்பினாரு. உண்மையை தேடி நள்ளிரவில் ஓடினாருங்க. அரண்மனையை விட்டு மகன், மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே நள்ளிரவில் ஓடிறாரு.
இவர் பேசிக்கலி இவர் கூட இருக்கக்கூடிய ஒரு விலங்கு பேர் கேட்பாங்க. சரிங்களா? அந்த விலங்கு பேர் என்ன தெரியுங்களா? குதிரை. ஹார்ஸ் ரைடர் இவர் பேசிக்கலி, குதிரையோட்டி. காந்தாரம் பூட்டப்பட்ட தேர் அடுத்தது கேட்பாங்க. காந்தார. ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த ரிச் இருக்கக்கூடியவங்களுக்கு இது மாதிரி வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம கார் எடுத்து கிளம்புறோமோ அது மாதிரி. காந்தார பூட்டப்பட்ட தேர். அந்த தேரோட்டிக்கு பேர் தான் நான் எழுதியிருந்தேன், சன்னா. தேரோட்டி பேர் வந்து சன்னா. சன்னா நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னா நகரம் ஃபேமஸ். குதிரையெல்லாம் வந்து நிறைய தேரோட்டி இருப்பாங்க அங்கே. இப்படி வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எல்லாத்தையுமே துறந்து கிளம்புறாருங்க. சரிங்களா? கிளம்புறாரு. அப்படியே போக போக அவருக்கு ஒரு வெறுப்பு வருது. என்ன வெறுப்பு வருது? உடையை வந்து ஒருத்தருக்கு இல்லை, கொடுத்துட்றாரு. உடையை வந்து கொடுத்துட்றாருங்க. அவர் அணிந்த நகையை ஒருத்தருக்கு இல்லை, கொடுத்துட்றாருன்னு வச்சுக்கோ. சில பேர் வந்து முடி இல்லாமல் இருக்காங்க இல்லையா, இந்த என் முடியை வச்சுக்கோ, இந்த பிச்சுக்கோ, எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய முடியை வெட்டிறார். இப்படி அவர் துறக்கிறார் ஒன்று எல்லாத்தையுமே. ஸோ இப்படி துறந்ததை பார்த்த தந்தை அதை வந்து தந்தைக்கே கொடுத்துருமாறு அப்படின்னு ஏன்னா நீ வந்து என்ன சொல்லுவாங்க ஜென்ரலாக, என்னது எங்கள் வீட்டில் கொடுக்காம வெளியில் எடுத்து கொடுக்குறியா அப்படின்னு. ஆனால் இவர் நம்பர் கொடுக்க தந்தைக்கு கொடுத்துருங்க, நீங்கள் ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய தந்தைக்கு போய் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறார். அவர் கிளம்பும்போது வயசு எவ்வளவு? 29, 29 இயர்ஸ் ஓல்டு. அவர் அரண்மனை விட்டு வெளியே போகிறார். அலைகிறார், எல்லா பக்கம் பிரியாருங்க. அவருடைய தேரோட்டி சன்னா குதிரை காந்தட்டன் என்ன பண்ணுறாரு? அதை எடுத்துட்டு 6 இயர்ஸ் 6 ஆண்டுகள் அப்படியே சுற்றுறாருங்க. இதான் கேட்டா, ஏன்பா சுற்றுறா அப்படின்னா, நான் உண்மையை தேடி சுற்றிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு போகிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, அலார கலாமா சரிங்களா? அலார கலாமா as a discipline for brief period. என்னங்க மீனிங்? டிசிப்ளின். இவர்கிட்ட இவர் சீடராக மாறாரு. ஸோ இந்த தமிழில் சீடர்னு கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷில் டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. சாரி, டிசிப்ளினில் டிசிப்பிள் இல்லையா? DISCIPL டிசிப்ளா. யாருங்க? கௌதம புத்தர் அலார கலாமாவிடம் சீடராக போறாரு. யாருடைய வழிகாட்டில போறாரு அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, உத்தக ராமபுத்தர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அவர் போறாரு. இப்படியே போனவர் தான் 35 இயர்ஸில், சரிங்களா, ஏஜ் ஆஃப் 30 இயர்ஸில் என்ன பெற்றாருங்க அவர்? He attained enlightenment. தமிழ் தெரியும், ஆனால் இங்கிலீஷ் இல்லை. தமிழ் அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு தமிழ் இங்கிலீஷே தெரியாது. என்னம்மா அப்படி என்ன மீனிங்? என்லைட்மெண்ட் மற்றவங்களெலாம் கிடைக்காது. ஞானம் அடைந்தார். அந்த ஞானம் அடைந்தது பிறகு தான் after enlightened he called as புத்தர் அல்லது ஞானம் அடைந்தவர். இதோட அர்த்தம் என்னது? ஞானம் அடைந்தவர். புத்தா என்றால் enlightened அப்படின்னு அர்த்தம். இதுதான் அவருடைய ஸ்டாப். இப்படியே நிற்குது. கிட்டத்தட்ட 29 வயசில் கிளம்பினாரு. 6 வருஷத்துக்கு அப்புறம் 35 வயதில் புத்தர் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப் ஆகுது. ஓகேங்களா? பிறகு என்ன செய்கிறாரு பாருங்க. இவர் சேனானி அப்படிங்கிற ஒரு கிராமம், சரிங்களா,
அந்த சேனானி கிராமத்திலேருந்து கிழக்கே நோக்கி போகிறாருங்க. ஈஸ்ட் கிழக்கே நோக்கி போய் ஒரு மரம் கிடைக்குது. அந்த மரத்தின் பேர் பீப்பல் மரம். பீப்பல் மரம், சரிங்களா? The village of Senani and took a seat under a peepal tree facing east. கிழக்கே நோக்கி பீப்பல் மரத்தில் உட்கார்கிறார். He then resolved not to rise until enlightenment was achieved. என்னதுங்க? ஞானம் பெறும் வரை அந்த பீப்பல் மரத்தில் உட்கார்ந்துருக்காரு. சரிங்களா? 35 வயது அடைந்தது. இறுதியில் கயா எங்கே உள்ளது? மகதத்தில் உள்ளது. மகதம் என்பது பீகாரை குறிக்கும். அந்த இடத்துல ஒரு நதிக்கரை இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியல, அருமையாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நதிக்கரை. என்ன கரைனா அந்த நதியோட பேர் நிரஞ்சனா. நிரஞ்சனா, த பேங்க்ஸ் ஆஃப் நிரஞ்சனா. அதுக்கு பேர்னா பேங்க்ஸ் ஆஃப் நிரஞ்சனா. நதிக்கரையில் ஒரு பீப்பல் மரத்தில், அந்த பீப்பலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இன்னும் சொல்லிட்டு வர்றது போதி மரம் அப்படின்னு சொல்கிறோம். போதி மரம். அவர் எப்படி இருந்தாருங்க? நிர்வாணமாக இருந்தார். ஓகே, ஸோ நிர்வாணமாக இருந்தார். கயா, மகத, பீகார், நிரஞ்சனா அப்படிங்கிற ஒரு நதிக்கரையில் பேங்க் ஆஃப் ரிவர்ஸில் போதி மரத்தில் நிர்வாணமாக இருந்தார். அங்கே தான் அவர் ஞானம் அடைந்தார். ஸோ புத்தர் ஞானம் பெற்றார் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாத்துக்குமே என்லைட்டன் ஒன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. இதான் வந்து என்ன பார்த்தோன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கு பேர் தான் மகாபரிஷ்கிரமணா. புத்தர் ஞானம் பெறுவது தான் மகாபரிஷ்கிரமணா அப்படிங்கிற நேமு. அப்போது அடுத்த ஒரு ஸ்டேஜ் வருது இல்லைங்களா? ஸோ அடுத்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ம சக்கரா பரிவர்த்தனா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தர்ம சக்கரா பரிவர்த்தனா. ஸோ எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்த மாதிரியே இதுவும் அப்படிதான். தர்ம சக்கரா பரிவர்த்தனா என்னங்க அப்படின்னா வீல். The wheel of the great law. Wheel of the great law. அதான் தர்ம சக்கரா பரிவர்த்தனா. என்ன செய்றார் பார்க்கலாம். இதில் வாரணாசி இருக்கு இல்லைங்களா? அந்த வாரணாசிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது ஃபேமஸான பிளேஸ், நம்ம அடிக்கடி இந்த புத்திசமில் சொல்லக்கூடிய பிளேஸ் சாரநாத். சாரநாத்தில் ஒரு மான்கள் நிறைந்த ஒரு பிளேஸ், கார்டன் மாதிரி இல்லைங்களா? மான் கார்டன். இந்த 4 நோபல் ட்ரூத்ஸை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க, உபதேசம் கொடுக்குறாரு. ஸோ வாரணாசியில் சாரநாத்தில் மான்கள் நிறைந்த ஒரு பார்க் மாதிரி இந்த உபதேசம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இந்த 4 நோபல் ட்ரூத்து, அதுதான் தர்ம சக்கரா பரிவர்த்தனா. ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குறாரு. இதுதான் நம்ம தர்ம சக்கரா பரிவர்த்தனாவை சட்ட சக்கரம் என்று அழைக்கிறோம். இதுக்கு வந்து சட்ட சக்கரம். அவர் இந்த சட்ட சக்கரம் உருவாகும் போது 4 சிறந்த உண்மைகள் சொல்றாருங்க. 4 நோபல் ட்ரூத். அதுக்கு மத்திம பாதை.
அது இல்லாமல் இவர் வந்து ஹி எஸ்டாப்ளிஷ்டு சங்கா, SANGHA, சங்காவை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அண்ட் ஸ்ப்ரெட் இஸ் ஐடியாஸ் ஃபார் அண்ட் வைட். அவர் சங்கத்தை அமைத்து தன் கருத்துக்களை வெகு தொலைவில் உள்ள இடங்களுக்கு பரப்புகிறாருங்க. ஸோ இந்த பரப்பும்போது இதான் வந்து முதல் பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு செர்மன். ஃபஸ்ட்டு செர்மனில் என்ன ஆகுது, 5 தன்னுடைய முன்னாள் தோழர்களை வைத்து சொல்கிறாரு. எவரும் கேட்க மாட்டாங்கல்ல, போய் சொன்னால் கேட்பாங்களா? யாராவது கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்ச பசங்க கூப்பிட்டு நம்ம சொல்கிறத கேட்க மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இது பாருப்பா, இது மாதிரி நான் ஞானம் பெற்றிருக்கேன், இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி the Buddha delivered his first sermon on deliverance from suffering to his 5 former companions at Sarnath. ஸோ சிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்களே 5 பேர், அவங்களை கூப்பிட்டு சொல்கிறாரு. The event is known as தர்ம சக்கரா பவர்த்தானா. அதாவது தர்ம சக்கர பர்வத்தானா, which means turning the wheel of dharma. சட்ட சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. பிறகு இவர் 80வது வயதில் குஷி நகர் பரிநிர்வான் ஆனார். பரிநிர்வாணம் என்றால் என்ன? ஒரு கடைசி வார்த்தை சொல்லிட்டு எல்லா கலவையிலான பொருட்களும் சிதைந்து விடும் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு அவர் வந்து முடிச்சிடறாருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பரிநிர்வாணம்னா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ பரிநிர்வாணா அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.